ஓகே, வணக்கம் பெர்த் வியூவர்ஸ். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ஜென்ரலாக ஒரு காரில் உள்ள ஏசி கண்ட்ரோல், மேனுவல் ஏசி கண்ட்ரோல். சில காரில் வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் இருக்கும், அதை நான் இப்போ காட்டுறேன். பட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மேனுவல் ஏசி கண்ட்ரோல். இது வந்து மாருதியில் உள்ள ஒரு மாருதியோட கண்ட்ரோல் காமிக்கிறேன். ஹுண்டாய் எல்லா காரும் கிட்டத்தட்ட இதே இதில் மேட்ச் ஆகும். பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கண்ட்ரோல் இருக்கும் ஒரு காரில். ஒன்று வந்து கூலிங், எவ்வளோ கூல் ஆகணும். நீங்கள் ஜென்ரலாக எல்லா இதுலேயும் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டு ஏசின்னு இது மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ கூல் ஆகணும், இது எப்படி கூலிங் இங்கேருந்து போக போக கம்மியாகிடும், இங்கே போக போக ஹீட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஸ்பீடு. நீங்கள் ஃபேன் ரெகுலேட்டர் வந்து தான் எவ்வளோ ஸ்பீடில் உள்ளார ஒரு ஃபேன் இருக்கும், ப்ளோவர்மாங்க, அது வந்து அந்த கூலிங் வந்து வெளியே தள்ளும். மூணாவதாக இது வந்து எந்த மோடு, அதாவது ஏசி காலில் அடிக்கணுமா, முகத்தில் அடிக்கணுமா, இல்லை முகத்துலையும் கால்லையும் அடிக்கணுமா, இல்லை ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு அடிக்கணுமாங்கிறதுக்கான இது. ஸோ இப்போதைக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வண்டி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் திங், இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஏசி ஆன் ஆகக்கூடாது, பெட்டர் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏசி பார்த்திங்கன்னா இது ஆன் பண்ணும். இது ஃபேன் 0 இருந்தால் ஃபேனே ஓடல, ஸோ ஏசி ஆன் ஆகலை. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டில் வைக்கிறேன் பாருங்கள். இந்த ஏசி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் ஃபேன் தான் ஓடுது. அதாவது ஃபேன் இதான் ஏசி வெண்ட்டும்பாங்க. இந்த ஏசி வெண்ட்டு 4 ஏசிக்கு வெண்ட் இருக்கும், ஃப்ரண்ட்டில் பின்னாடியும் இருக்கும். அதாவது இங்கே இருக்கும் பின் சீட்டுக்கு பார்த்திங்கன்னா வெறும் ஃபேன் மட்டும்தான் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஏசி ஆன் பண்ண இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதை அழுத்துனீங்கன்னா லைட் எடுத்து பாருங்க. இப்போ தான் ஆக்சுவலாக கம்ப்ரஸர் ஆன் ஆகி இந்த இதில் என்ன செட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு கூலிங்கான காற்று இந்த இதில் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இது. ஸோ இதை வந்து எவ்வளோ தூரம் கம்மி, இது இங்கே தான் ரொம்ப கூலாக இருக்குது, போக போக கூலிங் கம்மியாகும். சில காலத்தில், மழை காலத்தில், குளிர் காலத்தில் ரொம்ப கூலாக இருந்துச்சுன்னா இதை கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஹீட்ரு மாதிரி இருக்கும். பட் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ஹீட்டருங்கிறது தனி ஹீட்டர் ஃபங்க்ஷன் இல்லை, இன்ஜின் ஹீட் எடுத்து தான் உள்ளார விடும். ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆன கையோடு இதை வச்சிங்கன்னா ஹீட்டான காற்றுலாம் அடிக்காது, டைம் எடுக்கும் இந்த ஹீட்டான காற்று வரத்துக்கு. நான் இது காமிச்சோம்னா இது கூலிங்கு, இது ஸ்பீட் 1. ஸோ அதுக்கு தகுந்தபடி சில இடத்துல ஸ்பீடும் ஏறும், சவுண்டு அதிகமாகும் உங்களுக்கு ஃபேன் ஸ்பீடை பொறுத்து. சில டைம் நீங்கள் நல்லா கூல் ஆகிடுச்சு, இப்போதைக்கு கம்ப்ரஸர் மட்டும் ஆஃப் பண்ணால் இந்த இதை அழுத்துனீங்கன்னா ஃபேன் மட்டும் ஓடிட்டுருக்கோம். ஓகே, கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ கடைசியாக ஃபுல்லாக ஆஃப் பண்ணுறதுக்கு இதை 0ல் வச்சிடணும். இந்த ஃபேன் சிம்பிள் காட்டுது பாருங்கள். அடுத்தது இதுதான் மோடு. இது என்னென்ன மோடில் ஒர்க் ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு ஏசி பார்த்திங்கன்னா ஸோ இந்த மோடு எதுக்குன்னா, அந்த காற்று வந்து உங்களுக்கு முகத்தில் மட்டும் அடிக்கும். வர ஏசி காற்று வந்து முகத்தில் மட்டும் அடிக்கும். இந்த வெண்ட் இருக்குல்ல, இந்த வெண்ட்டு மட்டும் ஒர்க் ஆகும். இதே நீங்கள் வந்து எனக்கு முகத்துலேயும் கால்லையும் அடிக்கணும்னா இந்த சிம்பிள் காட்டுறேன் பாருங்க. இது வந்து முகத்துக்கு, இது வந்து முகத்துலேயும் காலுக்கும் அடிக்கும். ஸோ உங்கள் ஃபுட்வெல் ஏரியா ஆமாங்களா, கால் இருக்கீங்களா அங்கே அடிக்கும். இது வந்து ஒரு காலுக்கு மட்டும் அடிக்கும். அதுக்கப்புறம் இது வந்து காலுக்கும் விண்ட்ஷீல்டுக்கும், அதாவது கண்ணாடி இருக்குல்ல, உங்கள் ஃப்ரண்ட் கண்ணாடி கீழே ஒரு ஏசி வெண்ட் இருக்கும், அதுலேருந்தும் காத்துரும். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஏசி வெண்ட்லேயும் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டையும் உங்களுக்கு அடிக்கும் இது. அப்புறம் இது கடைசி ஆப்ஷன் பாருங்கள், லைட் ஆன் பண்ணால் உங்களுக்கு சரி. கடைசி இந்த இது பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் வித் அப்படின்னு ஒரு ஏர் போட்டு காமிக்கல. இது என்னென்னா இப்போ தான் நீங்கள் இந்த பட்டன் பார்க்கணும். 3வது ஒரு பட்டன் காட்டுற பாருங்க. இது எதுக்குன்னா, இங்கே ஒரு நாப் இருக்குது பார்த்தீங்களா, வெளிச்சத்தில் இந்த இடத்துல இருக்குது நாப். ஸோ இதை வந்து இங்கேயும் தள்ளிக்கலாம். என்ன வித்தியாசம்னா, இங்கே வச்சிங்கன்னா ஏசி காற்று உள்ளார காற்றை கூல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ கூலிங் நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கூலான காற்றை ஈஸியாக கூல் பண்ணிடலாம். பட் இது வந்து ஏர் இன்டேக், இது ரீசர்க்குலேஷன் மோடு, வெளியிலேருந்து காற்று எடுக்கிற மோடு. வெளியிலேருந்து காற்று எடுக்கிறப்ப என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக காற்று வெளியிலேருந்து வரும். ஸோ கூலிங் உடனே கம்மியாகும். ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கங்கிறதுக்கு 2-3 சினாரியோ இருக்கும். ஒன்று வந்து இந்த மோடு சொல்ல பார்த்தீங்களா, இந்த நாப் இங்கே தள்ளிட்டிங்கன்னா இதில் கட்டாயம் இதை இங்கே நாப் வந்து நீங்கள் தள்ளணும்.
பண்ணால் என்ன ஆகும்னா வெளியில் உள்ள டெம்பரேச்சருக்கு தகுந்தபடி காற்றை எடுத்து கூல் பண்ணி இந்த நாங்கள் ஏற்கனவே காமிச்சேன் இந்த இடத்துல உங்கள் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டில் சில டைம் வந்து ரொம்ப இதாகும், பனிமூட்டமாக இருக்கப்போ ஃபாக் ஆகும், உள்ளார வந்து கண்டென்சேஷன் ஆகும். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏசி காற்று வெளி காற்று எடுத்து உள்ளார அடிக்கிற வெளி டெம்பரேச்சர் உள்ளார டெம்பரேச்சர் மேட்ச் ஆகி கண்ணாடியில் உள்ள அந்த பனிமூட்டம் போயிடும். ஸோ அதுக்கு தான் இது. ப்ளஸ் நீங்கள் ரொம்ப நேரம் கார் ஓட்டுறீங்க, உள்ளார வந்து உங்கள் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். நான் ஒரே காற்று சுவாசிச்சுட்டே இருக்கப்போ ஆக்சிஜன்லாம் நம்ம சுவாசிச்சிருவோம், கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி சில பேருக்கு வாந்தி வரும், சில பேருக்கு தலைவலி வரும், சில பேருக்கு மயக்கம் வரும். ஸோ அப்போ வந்து அப்பப்போ இதை மூவ் பண்ணிடணும், எக்ஸ்டர்னல் ஏர் இன்டேக் மூவ் பண்ணிட்டு அப்போ இதை தள்ளணும். இல்லையா உங்கள் விண்டோவை கீழே இறக்கி விட்டு ஓட்டலாம் கொஞ்சம் நேரத்துக்கு, அப்போ வந்து வெளியிலேருந்து காத்திருக்கலாம். ஸோ நான் சொன்னது மோடு ஜென்ரலாகவே இது வந்து காலில் தான் வச்சுருப்போம். இந்த இல்லாட்டி இங்கே முகத்துக்கு இது விண்ட்ஷீல்டில் உள்ள ஃபாக் எடுக்கிறதுக்கு வச்சுப்போம். அப்புறம் ஃபேன் ஸ்பீடு நமக்கு ஆசைக்கு தகுந்தபடி ஃப்ரண்ட்டில் உள்ளவங்களுக்கு 1-2 போதும். பட் ஆனால் பின்னாடி பேசஞ்சர் இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் இது இன்டேக் மோட், எக்ஸ்டர்னல் இன்டர்னல். அப்புறம் இது வந்து என்ன சொன்னேன், கூலிங் எவ்வளோ கம்மியிலேருந்து அதிகம் ஹீட் ஆகிற வரைக்கும் உள்ளது. சரிங்களா? ஏதோ ஒரு ஜென்ரல் மேனுவல் ஏசி கண்ட்ரோல். அடுத்தது நான் ஒரு ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.